ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரோட டேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டெலிஷியஸாகவும் இருக்கணும். அண்ட் அதோட கிச்சனில் அவைலபிளாக இருக்கிற திங்ஸை வச்சு ஏதாச்சும் ஈஸியாக செய்வோம்ன்ட்டு தான் நான் யோசித்தேன். கிச்சனில் போயிட்டு பார்த்தா ப்ரெட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஏன் பான் கொத்து செய்யக்கூடாதுன்னு யோசித்தேன். அது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரெசிப்பியை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கடையில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து தான் செய்யணுமென்று எந்த வித அவசியமும் இல்லை. இதுக்கு உங்களோட கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் ஈஸியாக இதை செய்து கொள்ளலாம். பார்த்திங்கண்டாலே உங்களுக்கு விளங்கும். இதில் நான் ப்ரெட்டை குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டுக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு ஆனியனை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சேன். இதுக்கு நான் பான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதே நேரம் கூடுதலான போர்ஷனில் நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் இருந்தாலே அது ஒரு லேசி மார்னிங்காக தான் இருக்கும் எல்லாருக்கும். அந்த லேசி மார்னிங்க்கு தான் இன்றைக்கி நான் உங்களோட ஒரு ஹெல்தியான அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா உங்களோட கதைச்சி கொண்டே நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அதெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கேரட் எல்லாம் கிரேட் பண்ணி வச்சுட்டு லீக்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டு அதோட கார்லிக்கையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆனியனையும் கட் பண்ணி வைப்போம். உங்களோட வீட்டில் சின்னவங்க இருந்தால் கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போவுமே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட் லைக் எல்லா நியூட்ரிஷனும் அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கண்டா இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு 3 முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். அதோட இங்கால எனக்கு நேற்று நைட் பீஃப் கறி கொஞ்சம் மிஞ்சிட்டு, ஸோ அதை நான் இன்றைக்கி சூடு காட்டி வச்சுருக்கேன். அந்த கிரேவி அண்ட் பீஃப் பீசஸ் எல்லாம் இதோட சேர்க்குறதுக்காக. ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வழமை போல் பேன் எடுத்திருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் கொஞ்சம் அப்படியே ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இதில் நான் பட்டர் சேர்க்குறதுக்கான ரீசன் ப்ரெட் இந்த பட்டரோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பட்டர் ஹீட் ஆகினதும் நான் சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். கார்லிக் கோல்டன் கலராக ஃப்ரை ஆகி வரும்போது நான் எடுத்து வச்சுருந்த முட்டையை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கொள்ளுவோம். ஆனியன் நல்லா வதங்கின பிறகு கிரேட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கொள்ளுவோம்.
கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இதில் நிறைய சேர்க்க வேணாம், ஏனெண்டா நான் ஆல்ரெடி பீஃப் கறிக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸை தான் சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருந்த பீஃப் பீசஸையும் இதோட சேர்த்து அதோட கிரேவியையும் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக நாங்கள் லீக்ஸை சேர்த்தோம்னு சொன்னால் எங்களோட பான் கொத்து ரெடி. இப்போவும் இந்த மாதிரி கொத்து செய்யும்போது லாஸ்ட்டாக லீக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எங்களோட பான் கொத்து இப்போ ரெடி ஆகிட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பான் கொத்தை நான் எவ்வளோ ஈஸியாக அண்ட் எவ்வளோ கொஞ்சமான பொருட்களை வச்சு செய்தேன்னு. உங்களோட வீட்லேயும் முதல் நாள் இரவு ஏதாச்சும் கறி மிஞ்சினிச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வீசி வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ஏதாச்சும் ஒரு பான் அல்லது ரொட்டி அதோடு சேர்த்து நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்து கொள்ளலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிஞ்சால் a cup of tea is a must for me. அதுக்கு நான் இப்போ டீ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் how I started my day. இன்னொரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.